தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினர் உட்பட இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். இவர்களில் ஆர்கே நகரில் போட்டியிடும் முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் மற்ற 233 வேட்பாளர்களும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் போட்டியிடும் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நத்தம் விஸ்வநாதன் தேர்தல் அலுவலர் கீதாவிடம் வேட்புமனுவை வழங்கினார். சென்னை ஆலந்தூர் தொகுதியில் களம் காணும் பன்ருட்டி ராமச்சந்திரனும் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் CR சரஸ்வதியும் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். கடலூரில் போட்டியிடும் MC சம்பத் கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் உமா மகேஸ்வரியிடம் வேட்புமனுவை சமர்ப்பித்தார். கோவை தொண்டாமுத்தூரில் போட்டியிடும் SP வேலுமணி ஆர்எஸ்புரம் மேற்கு மண்டல அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோல வைத்திலிங்கம் ஒரத்தநாடு வட்டாட்சியர் அலுவலகத்திலும் செல்லூர் ராஜு மதுரை மேற்கு மண்டலத்திலும் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். பொன்னையன் சென்னை சைதாப்பேட்டையிலும் மனு தாக்கல் செய்தனர். இரட்டை இலை சின்னத்தில் திருச்செந்தூரில் களம் காணும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.